11ஆம் வகுப்பு வேதியியல். வேதியியல் பாடத்தில் வால்யூம் 1 பகுதியில் இருந்து பொதுத் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய 5 மதிப்பெண் வினாக்களின் கலெக்ஷன், அதாவது தொகுப்பை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். 76.6% கார்பன், 6.38% ஹைட்ரஜன், மீத சதவீதம் ஆக்சிஜனை கொண்ட சேர்மத்தின் எளிய விகித வாய்பாடு, மூலக்கூறு வாய்பாடு ஆகியவற்றை காண்க. சேர்மத்தின் ஆவி அடர்த்தி 47 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கிலே ஆக்சிஜனுடைய சதவீதம் கொடுக்கப்படவில்லை. அதுபோல மூலக்கூறு வாய்பாடு கண்டறிய தேவைப்படக்கூடிய அந்த சேர்மத்தினுடைய மோலார் நிறை கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக சேர்மத்தின் ஆவி அடர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதை எவ்வாறு தீர்ப்பது? முதலில் எளிய விகித வாய்பாடை காணலாம். எளிய விகித வாய்பாடை கண்டறிய அட்டவணை அமைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். தனிமம், சதவீதம், மோலார் நிறை, ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை, எளிய விகிதம் முழு எண்ணி. கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அவற்றின் சதவிகிதம் 76.6%, 6.38%. ஆக்சிஜனின் சதவீதம் கொடுக்கப்படவில்லை. நமக்கு தெரியும் சேர்மத்தின் மொத்த சதவீதமானது எப்பொழுதும் 100ஆக இருக்கும் என்று. அதில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் சதவீதங்களை கழிக்கும் பொழுது மீதமுள்ள 17.02% ஆக்சிஜனின் சதவிகிதம். அதை இங்கே அப்ளை செய்து கொள்வோம். ஆக்சிஜன் is equal to 17.02. மோலார் நிறை, கார்பனின் மோலார் நிறை 12, ஹைட்ரஜனின் மோலார் நிறை 1, ஆக்சிஜனின் மோலார் நிறை 16. ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை எவ்வாறு கண்டறிவது? தனிமத்தினுடைய சதவிகிதத்தை அதன் மோலார் நிறையால் வகுக்க ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கிடைக்கிறது. எடுத்துக்காட்டாக கார்பனின் சதவிகிதம் 76.6 அதன் மோலார் நிறையால் வகுக்க 6.38 கிடைக்கிறது. இதுதான் கார்பனின் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை. அதுபோல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் கண்டறிய வேண்டும். அடுத்தது எளிய விகிதம் எவ்வாறு கண்டறிவது? எளிய விகிதத்தை கண்டறிய ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையில் குறைந்த மதிப்பான ஆக்சிஜனின் மதிப்பு தேவை. அது 1.06. எனவே எளிய விகிதத்தை கண்டறிய ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையை குறைந்த ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கார்பனின் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை 6.38, ஒப்பு மோல்களின் எண்ணிக்கையிலே குறைந்ததான 1.0 ஆல் வகுக்க 6.01 கிடைக்கிறது. இது போல ஹைட்ரஜனுக்கு கண்டறிய வேண்டும், ஆக்சிஜனுக்கு கண்டறிய வேண்டும். எளிய விகிதம் பெறப்பட்டது. இந்த எளிய விகிதம் பிராக்ஷனாக இருப்பதனால முழு எண்ணாக மாற்ற வேண்டும். 6.01 என்பது 6க்கு சமம் அல்லவா? கார்பனின் எளிய விகிதம் 6, ஹைட்ரஜனின் எளிய விகிதம் 6, ஆக்சிஜனின் எளிய விகிதம் 1. எனவே இந்த கணக்கினுடைய எளிய விகித வாய்பாடானது C6H6O1. அடுத்தது மூலக்கூறு வாய்பாடு. மூலக்கூறு வாய்பாடை கண்டறிய நமக்கு மோலார் நிறை தேவை இல்லையா? ஆனால் மோலார் நிறை கணக்கிலே கொடுக்கப்படவில்லை. எனவே கணக்கிலே கொடுக்கப்பட்டிருப்பது சேர்மத்தினுடைய ஆவி அடர்த்தி. அப்போ மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையான தொடர்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூலக்கூறு வாய்ப்பாட்டு நிறைக்கும் சேர்மத்தின் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பானது மூலக்கூறு வாய்பாடு நிறை is equal to 2 into ஆவி அடர்த்தி. இந்த தொடர்பை பயன்படுத்தி மூலக்கூறு வாய்ப்பாட்டு நிறையை கண்டுபிடிப்போம். 2 into ஆவி அடர்த்தி 47. எனவே மூலக்கூறு வாய்பாடு நிறையானது 94. இப்போ மூலக்கூறு வாய்பாடு நிறை அல்லது மோலார் நிறை நாம் கண்டறிந்து விட்டோம். அடுத்தது மூலக்கூறு வாய்பாடு கண்டறிய முழு எண் n தேவை இல்லையா? முழு எண் n-க்கான வாய்பாடு என்ன? முழு எண் n is equal to சேர்மத்தின் மோலார் நிறை by எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை. இப்போ நமக்கு எளிய விகித வாய்பாடு தெரியும் அல்லவா? எளிய விகித வாய்பாடு C6H6O. இதன் நிறை தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இவற்றின் அணு நிறைகள் 12, 1, 16. இந்த வாய்ப்பாட்டில் உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை கார்பன் 6, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. இவற்றை பெருக்கி கூட்ட 94 கிடைக்கிறது. 94 என்பதே எளிய விகித வாய்ப்பாடு நிறை. ஆக சேர்மத்தின் மோலார் நிறையும் நாம் அறிந்து கொண்டோம், எளிய விகித வாய்ப்பாட்டினுடைய நிறையும் தெரிந்து கொண்டோம். எனவே முழு எண்ணை கண்டுபிடிப்போம். முழு எண்ணுக்கான வாய்ப்பாட்டில் இந்த மதிப்புகளை பிரதியிடும் பொழுது n is equal to மோலார் நிறை 94, எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை 94. எனவே n is equal to 1. மூலக்கூறு வாய்ப்பாடு is equal to எளிய விகித வாய்ப்பாடு into n. இந்த வாய்ப்பாட்டில்
C6H6O. N-னுடைய மதிப்பு 1. இதை பெருக்க மூலக்கூறு வாய்ப்பாடு is equal to C6H6O. நீல்ஸ் போர் அணு மாதிரியின் கருதுகோள்கள். பிளாங்க் குவாண்டம் கொள்கையின்படி மின்காந்த அலையின் ஆற்றல் is equal to hν. இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நீல்ஸ் போர் ஹைட்ரஜன் அணுவிற்கான அணு மாதிரியை உருவாக்கினார். இதன் கருதுகோள்கள்: அணுவினுடைய மைய பகுதியானது நேர்மின் சுமையை கொண்ட அணுக்கரு. இந்த அணுக்கருவை எதிர்மின் சுமையை கொண்ட எலக்ட்ரான் ஆனது சுற்றி வருகிறது. அந்த எலக்ட்ரானினுடைய ஆற்றலானது வரையறுக்கப்பட்ட மதிப்பை பெற்றிருக்கும். இதுவே நீல்ஸ் போரினுடைய முதலாவது கருதுகோள். பாயிண்ட் நம்பர் 1, எலக்ட்ரானின் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்பினை பெற்றிருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய ஆர்பிட் எனும் வட்டப்பாதையில் மட்டும் சுற்றி வருகின்றது. இவ்வாறாக பல வட்டப்பாதைகளானது அணுக்கருவை சுற்றி காணப்படும். இந்த வட்டப்பாதைகள் நிலை வட்டப்பாதைகள் அல்லது ஸ்டேஷனரி ஆர்பிட்டால்ஸ் என அழைக்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 3, அணுக்கருவை சுற்றி பல குறிப்பிட்ட ஆற்றலுடைய வட்டப்பாதைகள் இருக்கும். அதில் உள்ள எலக்ட்ரான் ஆனது அணுக்கருவை மையமாக கொண்டு அந்த வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அவ்வாறு சுற்றி வரும்போது ஏற்படுகின்ற உந்தமே அந்த எலக்ட்ரானுடைய கோண உந்தம், அதாவது MVR. அந்த எலக்ட்ரானின் கோண உந்த மதிப்பு MVR ஆனது h/2π இன் முழு எண் மடங்காக இருக்கும். அதாவது MVR is equal to NH/2π. இங்கு n என்பது வட்டப்பாதையினுடைய எண், அதாவது 1, 2, 3 என இருக்கும். h என்பது பிளாங்க் மாறிலி. இதன் மதிப்பானது 6.626 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட். அதே வேளையில் m என்பது அணுக்கருவை சுற்றி வருகின்ற அந்த எலக்ட்ரானுடைய நிறை, v என்பது எலக்ட்ரானுடைய திசை வேகம், r என்பது ஆரம், அதாவது அணுக்கருவினுடைய மைய புள்ளிக்கும் வட்டப்பாதைக்கும் இடையே உள்ள தொலைவு. எடுத்துக்காட்டாக முதலாவது வட்டப்பாதையில் உள்ள அந்த எலக்ட்ரானினுடைய கோண உந்தம் MVR1 is equal to 1h/2π ஆக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, எலக்ட்ரான் ஆனது ஒரு குறிப்பிட்ட நிலை வட்டப்பாதையில் சுற்றி வரும் வரை ஆற்றலை இழப்பது இல்லை. ஆனால் உயர் ஆற்றலுடைய வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் ஆனது தாழ் ஆற்றலுடைய வட்டப்பாதைக்கு தாவும் போது அதிகப்படியான ஆற்றலானது கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது. இங்கு இரண்டாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் ஆனது E2 என்ற ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த எலக்ட்ரான் முதலாவது வட்டப்பாதைக்கு தாவும் பொழுது தாம் பெற்றுள்ள அதிகப்படியான ஆற்றலை கதிர்வீச்சாக வெளிப்படுத்துகிறது. இதன் மதிப்பானது hν. எனவே E2 minus E1 is equal to hν. இங்கு h என்பது பிளாங்க் மாறிலி, nu என்பது அதிர்வியன். எனவே கதிர்வீச்சினுடைய அதிர்வியன் nu is equal to E2 minus E1 by h. இதுபோல முதலாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானுக்கு தகுந்த ஆற்றலை வழங்கும் பொழுது அல்லது தரும் பொழுது அது இரண்டாவது அதிக ஆற்றலுடைய வட்டப்பாதைக்கு தாவுகிறது. இவைகளே நீல்ஸ் போரின் கருதுகோள்கள். நீல்ஸ் போரின் கருதுகோள்களை அடிப்படையாக கொண்டு ஒரு எலக்ட்ரான் கொண்ட ஹைட்ரஜன், ஹீலியம் பிளஸ், லித்தியம் 2+ போன்ற அணு மற்றும் அயனிகளில் எண்ணாவது வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல் மற்றும் ஆரத்தை கணக்கிடுவதற்கான பொதுவான வாய்ப்பாட்டை பார்ப்போம். அணுக்கரு சுற்றி பல வட்டப்பாதைகள் காணப்படும். அந்த வட்டப்பாதைகளினுடைய ஆரம் காண்பதற்கான பொதுவான வாய்ப்பாடு Rn is equal to 0.529 n² by z angstrom. இங்கு z என்பது அணு எண், n என்பது வட்டப்பாதையினுடைய எண். இந்த வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றலை காண்பதற்கான வாய்ப்பாடு எண்ணாவது ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானின் ஆற்றல் is equal to -13.6 z² by n² எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் இன்வர்ஸ்.
இங்கு Z என்பது அணு எண், N என்பது வட்டப்பாதையின் எண். Nவது ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானினுடைய ஆற்றலை கிலோ ஜூலிலும் வெளிப்படுத்தலாம். அதன் வாய்பாடு En is equal to -1312.8 Z² by N² கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். இங்கு Z என்பது அணு எண், N என்பது வட்டப்பாதையினுடைய எண். ஒளியானது துகள் மற்றும் அலை என்ற ஈரியல்பு தன்மை கொண்டது என 1905 ஐன்ஸ்டீன் முன்மொழிந்தார். ஒளியானது போட்டான்களால் ஆனது, ஆக போட்டான்களுக்கு துகள் மற்றும் அலை பண்பு உள்ளது என ஐன்ஸ்டீன் முன்மொழிந்தார். மேற்கண்ட கருத்தினை விரிவுபடுத்தி அனைத்து பருப்பொருள்களுக்கும் ஈரியல்பு தன்மை உள்ளன என லூயிஸ் டி பிராக்லி தெரிவித்தார். பருப்பொருள்னா என்ன? நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் அனைத்து பொருள்களும் பருப்பொருட்கள். அந்த பருப்பொருள்களின் ஈரியல் தன்மையானது ஒன்று துகள் பார்ட்டிக்கல் கேரக்டர், இரண்டாவது அலை வேவ் கேரக்டர். பருப்பொருள் அலையின் அலை நீளத்தை கண்டறிவதற்கான லூயிஸ் டி பிராக்லி சமன்பாட்டை வருவி. தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. ஆற்றலின் அலை வடிவத்தை குறிப்பிடும் பிளாங்க் குவாண்டம் கருதுகோளின்படி E is equal to h nu. இந்த சமன்பாட்டில் h என்பது பிளாங்க் மாறிலி, nu என்பது அதிர்வு எண். nu என்ற அதிர்வெண்ணை கொண்ட போட்டான்களின் ஆற்றலானது E is equal to h nu. இச்சமன்பாட்டில் h என்பது பிளாங்க் மாறிலி, nu என்பது அதிர்வு எண். இது சமன்பாடு 1. ஆற்றலின் துகள் வடிவத்தை வெளிப்படுத்தும் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமன்பாட்டின்படி E is equal to mc². இச்சமன்பாட்டில் m என்பது போட்டான்களின் நிறை, c என்பது போட்டானின் திசை வேகம். ஆக m நிறை கொண்ட போட்டானின் ஆற்றலானது E. இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இலிருந்து h nu is equal to mc². இச்சமன்பாட்டில் nu என்பது c by lambda என நாம் அறிந்ததே. c என்பது போட்டானின் திசைவேகம், lambda என்பது போட்டானின் அலைநீளம். இந்த மதிப்பை இச்சமன்பாட்டில் புகுத்த h into c by lambda is equal to mc². c²ஐயும் c-ஐயும் கேன்சல் செய்யும் பொழுது lambda is equal to h by mc கிடைக்கிறது. இது சமன்பாடு 3. lambda is equal to h by mc சமன்பாடு 3. mc போட்டானின் நிறையையும் போட்டானின் திசைவேகத்தையும் பெருக்க உந்த மதிப்பு கிடைக்கும். ஆக mc என்ற உந்த மதிப்பை பெற்ற போட்டானின் அலைநீளத்திற்கான சமன்பாடு இது. அதே நேரத்தில் m நிறையுடைய v திசைவேகத்தில் இயங்கும் பருப்பொருளின் சமன்பாடானது மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டு பெறப்படுகிறது. அச்சமன்பாடானது lambda is equal to h by m into v. இங்கு m என்பது பருப்பொருளினுடைய நிறை, v என்பது பருப்பொருளினுடைய திசை வேகம். இச்சமன்பாடே டி பிராக்லி தொடர்பு என அழைக்கப்படுகிறது. இச்சமன்பாட்டினுடைய முக்கியத்துவம்: ஒளியின் திசைவேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்கும் நுண்துகள்களுக்கு மட்டுமே இந்த சமன்பாடு பொருந்தும். இங்கு நுண்துகள்கள் என்பது அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், புரோட்டானாக இருக்கலாம், நியூட்ரானாக இருக்கலாம். ஆக மிக நுண்ணிய துகள்களுக்கு மட்டுமே மேற்கண்ட சமன்பாடானது பொருந்தும். ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் பொருட்கள் பருப்பொருட்கள் என நாம் அறிவோம் அல்லவா? பருப்பொருட்களுக்கு ஈரியல்பு தன்மை உண்டு, அதாவது துகள் பண்பு மற்றும் அலை பண்பு. இந்த ஈரியல்பு தன்மையின் காரணமாக நுண்துகள் ஒன்றினுடைய நிலை மற்றும் உந்தத்தை ஒரே நேரத்தில் கண்டறிவதில் வரம்பினை ஏற்படுத்துகிறது. இதை அடிப்படையாக கொண்டு 1927 வெர்னர் ஹைசன்பர்க் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். அந்த கோட்பாடே ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. கோட்பாட்டை பார்க்கலாம். நுண்துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தம் ஆகிய இரண்டினையும் ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கண்டறிய இயலாது. நிலை மற்றும் உந்தம் அளவிடுவதில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையின், அதாவது பிழையின் பெருக்கு தொகையினை பின்வரும் கணிதவியல் சமன்பாட்டின் மூலம் அறியலாம். டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h by 4π. இங்கு h என்பது பிளாங்க் மாறிலி, டெல்டா எக்ஸ் என்பது நிலை அளவிடுவதில்
உள்ள நிச்சயமற்ற தன்மை. டெல்டா பி என்பது உந்தம் அளவிடுவதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. இந்த கோட்பாட்டின்படி நுண்துகள் ஒன்றின் நிலை உந்தம் ஏதாவது ஒன்றை மட்டுமே ஒரே நேரத்தில் துல்லியமாக அளவிட முடியும். இங்கு டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு டெல்டா வி. அதாவது உந்தம் அளவிடுவதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை இஸ் ஈக்குவல் டு நுண்துகளினுடைய நிறை திசைவேகம் அளவிடுவதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. இதை மேற்கண்ட சமன்பாட்டில் புகுத்தும் பொழுது டெல்டா எக்ஸ் இன்டு எம் டெல்டா வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h by 4 pi ஆகும். இந்த கோட்பாட்டின் முக்கியத்துவம் எலக்ட்ரானை போன்ற நுண்துகளிற்கு நிச்சயமற்ற கொள்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதே வேளையில் அதிக நிறைவுடைய பெரிய துகளிற்கு இதன் விளைவு புறக்கணிக்கத்தக்கதாகும். ஆக இந்த வீடியோவிலே ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாட்டை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குவாண்டம் என்பது நம்மை எளிதில் அணுக முகவரி அதாவது அட்ரஸ் உள்ளதோ அதுபோல அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு முகவரியாக இருப்பதே குவாண்டம். ஒரு அணுவில் எலக்ட்ரானினுடைய நிலை மற்றும் ஆற்றலை விவரிக்க அல்லது வரையறுக்க பயன்படுத்தப்படும் எண்களினுடைய தொகுப்பு குவாண்டம் எண். அவை 1 முதன்மை குவாண்டம் எண் ஸ்மால் என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், 2 கோள உந்த குவாண்டம் எண் ஸ்மால் எல் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அல்லது ஆங்குலர் குவாண்டம் நம்பர், 3 காந்த குவாண்டம் எண் ml மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் மற்றும் 4 தற்சுழற்சி குவாண்டம் எண் ms ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த 4 குவாண்டம் எண்களில் முதலாவதாக இருக்கின்ற முதன்மை குவாண்டம் எண்ணை பற்றி பார்ப்போம். முதன்மை குவாண்டம் எண் ஸ்மால் என் அணுவினுடைய மையப்பகுதியிலே காணப்படுவது அணுக்கரு. அதில் புரோட்டானும் நியூட்ரானும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். இது நியூக்ளியஸ் என்று அழைக்கப்படுகிறது. அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட பாதைகளில் சுற்றி வருகிறது. அந்த பாதைகளானது ஆர்பிட்டுகள் என அழைக்கப்படுகிறது. அணுக்கருவை சுற்றி இருக்கின்ற முதலாவது ஆர்பிட் எலக்ட்ரானின் பாதையானது n = 1 என குறிக்கப்படுகிறது. n = 1 ஆக உள்ள போது அந்த ஆற்றல் பாதையினுடைய குறியீடாக கேபிட்டல் K பயன்படுத்தப்படுகிறது. ஆக முதன்மை குவாண்டம் எண் என்பது ஸ்மால் n. இவைகள் 1, 2, 3 என்று இருக்கும். 1 n = 1 ஆக உள்ள போது இருக்கின்ற அந்த எலக்ட்ரானுடைய பாதையானது K என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. n = 2 ஆக உள்ள போது இரண்டாவது ஆற்றல் மட்டத்தை அல்லது ஆர்பிட்டை அல்லது ஆர்பிட்டாலை K என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. n = 3 ஆக உள்ள போது மூன்றாவதாக இருக்கின்ற அந்த ஆற்றல் மட்டத்தை M என்று குறிக்கப்படுகிறது. n = 4 ஆக உள்ள போது அந்த எலக்ட்ரானுடைய பாதையானது N என குறிக்கப்படுகிறது. n = 5 என்றால் அது O என்ற பாதையை குறிக்கும். எனவே முதன்மை குவாண்டம் எண் N இன் மதிப்புகள் 1, 2, 3, 4, 2. ஒரு குறிப்பிட்ட கூட்டில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினை 2n² என்ற வாய்ப்பாட்டின் மூலம் பெறலாம். இங்கே கூடு என்பது இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்ற ஆற்றல் மட்டத்தை குறிக்கிறது. K, L, M, N ஆகிய ஆற்றல் மட்டங்களில் ஒவ்வொரு ஆற்றல் மட்டங்களிலும் அதிகபட்சமாக இருக்க வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டறிவதற்கான வாய்ப்பாடு 2n². இந்த வாய்ப்பாட்டில் n என்பது முதன்மை குவாண்டம் எண். n = 1 ஆக உள்ள போது அது K ஆர்பிட்டாலையும், n = 2 ஆக உள்ள போது அது L ஆர்பிட்டாலையும், n = 3 ஆக உள்ள போது அது M ஆர்பிட்டாலையும், n = 4 ஆக உள்ள போது N ஆர்பிட்டாலையும் குறிக்கும். K ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. K ஆற்றல் மட்டம் என்பது முதலாவது எலக்ட்ரானுடைய பாதையை குறிக்கிறது. இதனுடைய முதன்மை குவாண்டம் எண்ணானது 1. எனவே ஆர்பிட்டாலில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கான வாய்ப்பாடு 2n². இங்கு n என்பது 1, எனவே 2 × 1². ஆக K ஆற்றல் மட்டத்தில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. அதே சமயத்தில் L ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை காணும் வாய்ப்பாடானது 2n². இங்கு n என்பது 2, எனவே 2 × 2² = 2 × 4 = 8. ஆக
L ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 8 ஆகும். மூன்றாவதாக இருக்கின்ற M ஆற்றல் மட்டத்தில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்ப்பாடு 2n². M ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண் 3. எனவே 2 × 3² = 2 × 9. therefore M ஆற்றல் மட்டத்தில் காணும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 18 ஆகும். N ஆற்றல் மட்டம் என்பது நான்காவது இருக்கின்ற எலக்ட்ரானின் பாதையை குறிக்கிறது. N ஆற்றல் மட்டத்தின் முதன்மை குவாண்டம் எண்ணானது 4. எனவே n = 4 உள்ள போது 2 × 4² = 2 × 60. therefore N ஆற்றல் மட்டத்தில் அதிகபட்சமாக உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 32. பாயிண்ட் நம்பர் 3. N ஆனது எலக்ட்ரானின் ஆற்றல் மதிப்பினை தருகிறது. ஆக ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் இருக்கின்ற எலக்ட்ரான்களுக்கு ஒரே மாதிரியான ஆற்றலை பெற்றிருக்காது. எனவே ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலும் உள்ள எலக்ட்ரான்களின் ஆற்றலை கண்டறிவதற்கான வாய்ப்பாடானது En = -1312.8 Z²/n². இந்த ஆற்றலினுடைய மதிப்பானது கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் என்ற அளவால் குறிக்கப்படுகிறது. இங்கு Z என்பது அணு எண், N என்பது முதன்மை குவாண்டம் எண். எந்த ஆற்றல் மட்டத்தினுடைய எலக்ட்ரானினுடைய ஆற்றலை அறிய விரும்புகின்றோமோ அந்த ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண்ணை இங்கு பிரதியிட வேண்டும். அடுத்து அணுக்கருவின் மையத்திலிருந்து எலக்ட்ரான் அமைந்துள்ள பாதையினுடைய தூரமானது Rn = 0.529 n²/z என்ற வாய்ப்பாட்டின் மூலம் அறிய முடியும். இங்கு n என்பது முதன்மை குவாண்டம் எண், z என்பது அணு எண். இந்த தூரமானது ஆங்ஸ்ட்ரோம் என்ற அலையில் குறிக்கப்படுகிறது. கோண உந்த குவாண்டம் எண் l பத்தி இந்த வீடியோவை பார்க்கலாம். சென்ற வீடியோவிலே குவாண்டம் எண்கள்னா என்ன, முதன்மை குவாண்டம் எண் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோவிலே அதை தொடர்ந்து கோண உந்த குவாண்டம் எண் L ஐ பார்ப்போம். இது L என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இந்த குவாண்டம் எண்ணானது முதன்மை குவாண்டம் எண்ணை பொறுத்து அமைவதனால இந்த குவாண்டம் எண்ணை துணை குவாண்டம் எண் என்றும் அழைக்கிறார். L இன் மதிப்புகள், கோண உந்த குவாண்டம் எண் L இனுடைய மதிப்புகளானது முதன்மை குவாண்டம் எண்ணை பொறுத்து அமைகிறது. அதாவது 0 முதல் n-1. இங்கு n என்பது முதன்மை குவாண்டம் எண். முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு 1ஆக உள்ள போது L இன் மதிப்பு 0 முதல் n-க்கு பதிலாக 1 பிரதியிடவும். 1 - 1 = 0. n = 1ஆக உள்ள போது L இனுடைய மதிப்பு 0. அடுத்து n இனுடைய மதிப்பு 2ஆக உள்ள போது L இனுடைய மதிப்பு 0 முதல் 2 - 1, எனவே 1. ஆக 2 மதிப்புகளை அது பெற்றிருக்கும். அவை 0, 1. முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு 3ஆக உள்ள போது L இனுடைய மதிப்புகள் 0 முதல் n-க்கு பதிலாக 3 பிரதியிடவும். 3 - 1 = 2. எனவே 0, 1, 2. ஆக 3 மதிப்புகளை பெற்றிருக்கும். n = 4ஆக உள்ள போது L இனுடைய மதிப்புகள் 0 முதல் 4 - 1, 0, 1, 2, 3. கோண உந்த குவாண்டம் ஆனது முதன்மை குவாண்டம் எண்ணை பொறுத்து அமைகிறது. பாயிண்ட் நம்பர் 2. ஒவ்வொரு L மதிப்பும் ஒரு துணை கூட்டினை குறிக்கிறது. அதாவது சப் செல் ஆர் சப் ஆர்பிட்டால். L = 0, 1, 2, 3 மற்றும் 4 ஆகியன முறையே S, P, D, F மற்றும் G ஆர்பிட்டால்களை குறிக்கின்றன. ஒரு துணை கூட்டில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினை 2 × 2l+1 என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி கணக்கிட முடியும். L இனுடைய மதிப்பு துணைக்கூடு தற்போதுதான் படித்தோம் அல்லவா? ஆக ஒவ்வொரு துணைக்கூட்டிலும் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களை காண்பதற்கான வாய்ப்பாடு 2 × 2l+1. L இனுடைய மதிப்பு 0ஆக உள்ள போது அது குறிக்கின்ற துணைக்கூடானது S துணைக்கூடு அல்லது S ஆர்பிட்டால். இந்த S ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இடம்பெறும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது L இனுடைய மதிப்பை மேற்கண்ட வாய்ப்பாட்டில் 0 என பிரதியிடும் பொழுது 2 கிடைக்கும். ஆகவே S ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 ஆகும். L இனுடைய மதிப்பு 1 என இருக்கும் பொழுது அது குறிக்கின்ற துணைக்கூடானது P ஆர்பிட்டாலில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது இந்த வாய்ப்பாட்டிலே L க்கு பதிலாக
1 என பிரதியிடும் பொழுது 6 கிடைக்கிறது. எனவே p ஆர்பிட்டாலில் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 ஆகும். Lனுடைய மதிப்பு 2 என இருக்கும் பொழுது அது குறிக்கின்ற துணைக்கூடானது d ஆர்பிட்டாலில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை Lனுடைய மதிப்பை 2 என பிரதியிட்டு சுருக்கும் பொழுது 10 கிடைக்கிறது. எனவே d ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்கள் அதிகபட்சமாக இடம்பெறும். Lனுடைய மதிப்பு 3 என உள்ளபோது அது குறிக்கின்ற ஆர்பிட்டாலானது f துணைக்கூட்டில் வாய்ப்பாட்டில் Lக்கு பதிலாக 3 என பிரதியிட்டு சுருக்கும் பொழுது 14 கிடைக்கின்றது. எனவே f ஆர்பிட்டாலில் இடம்பெறும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 14 ஆகும். Lனுடைய மதிப்பு 4 ஆக உள்ள போது அது குறிக்கின்ற ஆர்பிட்டாலானது g. Lனுடைய மதிப்பாக 4ஐ மேற்கண்ட வாய்ப்பாட்டில் பிரதியிட்டு சுருக்கும் பொழுது 18 கிடைக்கிறது. g ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது 18 ஆகும். பாயிண்ட் நம்பர் 4, ஆர்பிட்டால் கோண உந்தத்தினை கணக்கிட இக்குவாண்டம் பயன்படுகிறது. எனவே தான் இந்த குவாண்டத்தை கோண உந்த குவாண்டம் எண் என அழைக்கிறார்கள். ஆர்பிட்டால் கோண உந்தம் காண்பதற்கான வாய்ப்பாடானது ஆர்பிட்டால் கோண உந்தம் is equal to root L into L plus 1 h by 2 pi. இந்த வாய்ப்பாட்டில் h என்பது பிளாங்க் மாறிலியை குறிக்கிறது. சில என்ட்ரன்ஸ் தேர்வுகளில் இந்த வாய்ப்பாட்டை h by 2 pi க்கு பதிலாக h கிராஸ் எனவும் இருக்கும். h கிராஸ் என்பது h by 2 pi க்கு சமம். s ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. p ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6. d ஆர்பிட்டால் அதிகபட்சமாக இடம்பெறுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 10. இந்த ஆர்பிட்டால்களினுடைய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை மனதில் கொண்டு இந்த படத்தை பாருங்கள். அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு, அணுவினுடைய மையப்பகுதியாக காணப்படுவது அணுக்கரு அல்லது நியூக்ளியஸ். அதை சுற்றி இருக்கின்ற முதலாவது எலக்ட்ரானுடைய பாதையானது n is equal to 1, அதாவது k ஆற்றல் மட்டம். இந்த k ஆற்றல் மட்டத்திற்குள் அமைவதுதான் s ஆர்பிட்டால். இதில் 2 எலக்ட்ரான்கள் காணப்படும். அடுத்தது இரண்டாவது ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண் 2. இந்த ஆற்றல் மட்டமானது L என குறிக்கப்படும். இவற்றில் 2 துணை ஆர்பிட்டால்கள் இருக்கும். ஒன்று s ஆர்பிட்டால், மற்றொன்று p ஆர்பிட்டால். மூன்றாவது ஆற்றல் மட்டத்தினுடைய முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு 3. இது m என குறிக்கப்படுகிறது. இந்த ஆற்றல் மட்டத்தில் 3 துணை ஆர்பிட்டால்கள் அமையும். அவைகள் s, p, d. அடுத்தது நான்காவது ஆற்றல் மட்டம். அதனுடைய முதன்மை குவாண்டம் எண் ஆனது 4. அந்த ஆற்றல் மட்டமானது n என குறிக்கப்படும். இதில் 4 துணை ஆர்பிட்டால்கள் இருக்கும். 1 s ஆர்பிட்டால், 2 p ஆர்பிட்டால், 3 d ஆர்பிட்டால், 4 f ஆர்பிட்டால். ஆக துணை ஆர்பிட்டால்கள் என்பவை ஆற்றல் மட்டங்களுக்குள் இருக்கின்றது என்பதை தற்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த அட்டவணையானது முதன்மை குவாண்டம் எண் மற்றும் கோண உந்த குவாண்டம் எண்ணினுடைய தொகுப்பு. குவாண்டம் எண்களில் மூன்றாவதாக இருக்கின்ற காந்த குவாண்டம் எண், அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ML பற்றி பார்ப்போம். காந்த குவாண்டம் எண் அணுவில் எலக்ட்ரான்களின் இருப்பிடத்தை, அதனுடைய ஆற்றலை அறிய உதவுவது குவாண்டம் எண்கள் என நாம் அறிந்தோம். அதில் சென்ற வீடியோவிலே முதன்மை குவாண்டம் எண் மற்றும் கோண உந்த குவாண்டத்தை கற்றோம். இந்த வீடியோவிலே மூன்றாவது குவாண்டம் எண்ணான காந்த குவாண்டம் எண்ணை பற்றி பார்ப்போம். இது ML என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இக்குவாண்டம் எண்ணுடைய மதிப்பானது -L முதல் 0 கடந்து +L வரை அமையும். பாயிண்ட் நம்பர் 1, இது ML என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. இந்த குவாண்டம் எண்ணினுடைய மதிப்புகளானது -L முதல் 0 கடந்து +L வரை அமையும். கோண உந்த குவாண்டம் Lனுடைய மதிப்புகள் 0 உள்ள போது துணைக்கூடு அல்லது சப் ஆர்பிட்டால் ஆனது S எனவும், Lனுடைய மதிப்பு 1 உள்ள போது துணைக்கூடானது P எனவும், Lனுடைய மதிப்பு 2 உள்ள போது துணைக்கூடானது D எனவும், Lனுடைய மதிப்பு 3 உள்ள போது துணைக்கூடானது F எனவும் நாம் அறிந்ததுதான். இந்த துணைக்கூடுகளினுடைய திசையை கண்டறிய பயன்படக்கூடிய குவாண்டம் எண் தான் காந்த குவாண்டம் எண். காந்த குவாண்டம் எண்ணானது கோண உந்த குவாண்டத்தை பொறுத்து அமைவதனால் தான் காந்த குவாண்டம் எண்ணானது ML என குறிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட L மதிப்பிற்குரிய M இன் வெவ்வேறு மதிப்புகளானது
முப்பரிமாண வெளியில் ஆர்பிட்டால்களின் திசை அமைப்பினை குறிக்கிறது. ஒவ்வொரு ஆர்பிட்டாலினுடைய காந்த குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பையும் அதனுடைய திசையையும் பார்க்கலாம். எல்லினுடைய மதிப்பு 0 உள்ள போது துணைக்கூடானது S என நமக்கு தெரியும். காந்த குவாண்டமானது -L to 0 கடந்து +L வரை இருக்கும் அல்லவா? எனவே எல்லினுடைய மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிடும் பொழுது 0 கிடைக்கிறது. ஆக S ஆர்பிட்டாலின் காந்த குவாண்டமானது 0 என்ற மதிப்பை பெறுகிறது. எனவே S துணைக்கூடானது திசை நோக்கிய பண்பற்று காணப்படுகிறது. S துணைக்கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. அந்த 2 எலக்ட்ரான்களும் காந்த குவாண்டம் எண் 0 மதிப்புடைய திசை நோக்கிய பண்பற்ற அந்த ஆர்பிட்டாலில் இடம்பெறும். எல்லினுடைய மதிப்பு 1 உள்ள போது துணைக்கூடானது P. இந்த துணைக்கூட்டினுடைய காந்த குவாண்டம் எண் ஆனது -L to 0 to +L என்ற வாய்ப்பாட்டில் எல்லினுடைய மதிப்பை புகுத்த 3 மதிப்புகள் கிடைக்கப் பெறுகிறது. அவை -1, 0, +1. எனவே P துணைக்கூடு ஆனது 3 திசை நோக்குகளாக பிரிந்து காணப்படுகிறது. அவை Px, Py, Pz. P ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்கள் இடம்பெறும். அந்த 6 எலக்ட்ரான்களும் இந்த 3 திசை நோக்கி ஆர்பிட்டால்களில் இடம்பெறுகின்றன. எல்லினுடைய மதிப்பு 2 உள்ள போது D துணைக்கூடு என அறியப்படுகிறது. D துணைக்கூட்டினுடைய காந்த குவாண்டம் எண்ணினுடைய மதிப்புகளானது இந்த வாய்ப்பாட்டில் எல்லினுடைய மதிப்பை 2 என பிரதியிடும் பொழுது -2, -1, 0, +1, +2 என 5 மதிப்புகளை கொடுக்கிறது. 5 மதிப்புகளும் 5 திசை நோக்குகளாக காணப்படுகின்றன. அவை dxy, dyz, dxz, dx² - y² மற்றும் dz². 5 திசை நோக்கிய ஆர்பிட்டால்களில் D ஆர்பிட்டாலில் உள்ள 10 எலக்ட்ரான்களும் இடம்பெறுகிறது. எல்லினுடைய மதிப்பு 3 உள்ள போது துணைக்கூடானது F அறியப்படுகிறது. F துணைக்கூட்டினுடைய காந்த குவாண்டம் எண்களினுடைய மதிப்பானது எல்லினுடைய மதிப்பு 3 இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிடும் பொழுது -3, -2, -1, 0, +1, +2, +3 என 7 மதிப்புகளானது F ஆர்பிட்டாலுக்கு கிடைக்கிறது. ஆக 7 திசை நோக்கிய ஆர்பிட்டால்கள் கிடைக்கப் பெறுகின்றன. அந்த 7 திசை நோக்கிய ஆர்பிட்டால்களானது Fy 3x² - y², Fz x² - y², Fyz², Fxz², Fxyz, Fx x² - 3y², Fz3. ஆக 7 திசை நோக்கிய ஆர்பிட்டால்களாக F ஆர்பிட்டால்கள் காணப்படுகின்றது. F ஆர்பிட்டால்களில் 14 எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த 14 எலக்ட்ரான்களும் இந்த 7 திசை நோக்கிய ஆர்பிட்டால்களில் இடம்பெறுகின்றன. பாயிண்ட் நம்பர் 3. காந்த புலத்தில் நிறமாலைகளானது பிரிகை அடைகிறது. அந்த பிரிகை அடையக்கூடிய நிகழ்ச்சியானது ஜீமன் விளைவு என அழைக்கப்படுகிறது. எனவே ஜீமன் விளைவானது காந்த குவாண்டம் எண்ணிற்கு ஆய்வு அடிப்படையிலான ஒரு சான்றாக அமைகிறது. 4. குவாண்டம் எண் L ஆனது கோண உந்தத்தின் எண் மதிப்பினை தரும் அதே நேரத்தில் காந்த குவாண்டம் எண் ml ஆனது திசையினை தருகிறது. அதாவது ஆர்பிட்டால்களின் திசையினை தருகிறது. தற்சுழற்சி குவாண்டம் எண் ms, அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பரை பத்தி பார்ப்போம். தற்சுழற்சி குவாண்டம் எண் ms அணுக்கருவை சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களின் இருப்பிடம், ஆற்றல், தூரம் போன்றவற்றை குறிக்க பயன்படுகின்ற எண்கள் தான் குவாண்டம் எண்கள். குவாண்டம் எண்களில் முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண்களை முந்தைய வீடியோக்களிலே பார்த்தோம். இந்த வீடியோவிலே 4வது குவாண்டம் எண்ணான தற்சுழற்சி குவாண்டம் எண்ணை பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. இக்குவாண்டம் எண் எலக்ட்ரான்களின் தற்சுழற்சியினை குறிப்பிடுகிறது. இது ms என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 2. எலக்ட்ரான் ஆனது அணுவின் அணுக்கருவினை சுற்றி வருவதோடு இல்லாமல் தனக்குத்தானே சுழன்று வருகிறது. இதனை எலக்ட்ரான் ஆனது தனது சுய அச்சில் தனக்குத்தானே கடிகார முள் சுழலும் திசையிலோ, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க, அல்லது அதற்கு எதிர் திசையிலோ ஆன்டி கிளாக்வைஸ்
சுழல்கிறது என குறிப்பிடுவது வழக்கம். இந்த சுழற்சியை பாருங்கள். அச்சில் எலக்ட்ரான் ஆனது இவ்வாறு சுழன்றால் அது கடிகார முள் சுழற்சி என கொள்ள வேண்டும். சம்டைம்ஸ் இது அப் ஸ்பின் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் மற்றொரு எலக்ட்ரான் அச்சில் இவ்வாறு சுழலும் பொழுது அதை எதிர் கடிகார சுழற்சி என கொள்ள வேண்டும். டவுன் ஸ்பின் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 3, கடிகார முள் சுழலும் திசை அல்லது கடிகார முள் சுழல்வதற்கு எதிர் திசையில் எலக்ட்ரான்களின் தற்சுழற்சியினை பொறுத்து அதிகபட்சமாக 2 மதிப்புகளை இக்குவாண்டம் எண் பெற வாய்ப்புள்ளது. பாயிண்ட் நம்பர் ms இன் மதிப்புகள், அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பரின் மதிப்புகள் 1 பிளஸ் r. கடிகார முள் சுழலும் திசையில் தன்னச்சில் சுழல்கின்ற எலக்ட்ரான், அதாவது அப்ஸ்பின் சுழற்சி எலக்ட்ரான் ஆனது பிளஸ் ஆஃப் என குறிக்கப்படுகிறது. மற்றும் கடிகார எதிர் சுழற்சி டவுன் ஸ்பின் எலக்ட்ரானுடைய மதிப்பு மைனஸ் ஆஃப் எனவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ஸ்பின் என்றால் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை இவ்வாறு எழுத வேண்டும். டவுன் ஸ்பின் என்றால் ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களை இவ்வாறு எழுத வேண்டும். அப்ஸ்பின் எலக்ட்ரானின் மதிப்பானது பிளஸ் ஆஃப், டவுன் ஸ்பின் எலக்ட்ரானின் மதிப்பானது மைனஸ் ஆஃப். ஆக தற்சுழற்சி குவாண்டம் எண்ணை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்பிட்டாலினுடைய 4 வகையான குவாண்டம் எண்களை பயன்படுத்தி அந்த 2 எலக்ட்ரான்களின் இருப்பிடத்தை நாம் காட்சிப்படுத்த முயற்சிப்போம். 1s2. இதில் 1 என்பது முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது. முதன்மை குவாண்டம் எண் 1ஆக உள்ள போது Lனுடைய மதிப்பானது 0. 0 குறிப்பது s ஆர்பிட்டாலை. Lனுடைய மதிப்பு 0ஆக உள்ள போது காந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு 0. எனவே திசை பண்பற்ற ஆர்பிட்டால் காணப்படும். அந்த திசை பண்பற்ற ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களை நிரப்ப இயலும். ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின், அதாவது பிளஸ் ஆஃப் மதிப்பையும், மற்றொரு எலக்ட்ரான் மைனஸ் ஆஃப் மதிப்பையும் பெற்றிருக்கும். இது அணுக்கரு n = 1ஆக உள்ள போது முதலாவது வட்டப்பாதையானது k ஆற்றல் மட்டத்தை குறிக்கிறது. k ஆற்றல் மட்டத்தில் n = 1ஆக உள்ள போது L = 0, அது குறிப்பது s ஆர்பிட்டாலை. அந்த s ஆர்பிட்டாலை பொறுத்து காந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு 0. எனவே திசை நோக்கு பண்பற்ற ஆர்பிட்டாலை s ஆர்பிட்டால் பெற்றுள்ளது. அந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் இடம்பெறும். அதில் ஒன்று பிளஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனவும் இன்னொன்று மைனஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனவும் அமைகின்றன. அதாவது அப்ஸ்பின் எலக்ட்ரான், டவுன் ஸ்பின் எலக்ட்ரான். அப்ஸ்பின் எலக்ட்ரான் கடிகார முள் திசையில் தன்னச்சில் சுழலுகின்றது. அதே போல டவுன் ஸ்பின் எலக்ட்ரான் ஆனது தன் அச்சில் எதிர் கடிகார சுழற்சியினை பெற்றுள்ளது. இவை சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த ஆர்பிட்டால் ஆனது அணுக்கருவை சுற்றி வருகின்றது. அயனி ஆரத்தினை கண்டறியும் பாலிங் முறையினை விவரி. சோடியம் புளூரைடு, பொட்டாசியம் குளோரைடு, ருபீடியம் புரோமைடு, சீசியம் அயோடைடு போன்ற அயனி படிகங்களின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் அடிப்படையில் பாலிங் அயனி ஆரங்களை கண்டறிவதற்கான பொதுவான முறையை முன்மொழிந்தார். அந்த முறைதான் பாலிங் முறை. பாலிங் முறையை பற்றி பார்ப்போம். பாலிங் முறையின் அடிப்படையில் அயனி படிகத்தில் உள்ள அயனிகள் கோள வடிவம் உடையது. அயனி படிகத்தில் நேர் மற்றும் எதிர் அயனிகளான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு பார்ப்பது ஒரு அயனி படிகத்தில் உள்ள ஒரு நேர் அயனி மற்றும் ஒரு எதிர் அயனி. 2 அயனிகளும் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டுள்ளது. நேர் அயனியினுடைய அணுக்கருவிற்கும் எதிர் அயனியினுடைய அணுக்கருவிற்கும் இடையே உள்ள தொலைவானது d என கொள்ளும். அயனி படிகங்களில் நேர் மற்றும் எதிர் அயனியின் அணுக்கருக்கு இடைப்பட்ட தொலைவு d ஆனது நேர் அயனியின் ஆரத்தின் மதிப்பு மற்றும் எதிர் அயனியின் ஆரத்தின் மதிப்பு இவற்றின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அதாவது distance equal to radius of C plus radius of M. இதை சமன்பாடு 1ஆக எடுத்துக்கொள்வோம். இங்கு d என்பது நேர் மற்றும் எதிர் அயனியின் அணுக்கருக்களுக்கு இடைப்பட்ட தொலைவு.
Rc+ என்பது நேர் அயனியின் ஆரம், Ra- என்பது எதிர் அயனியின் ஆரம். மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள அயனிகளின் ஆரமானது அவ்வயனிகள் மீது அணுக்கருவால் செலுத்தப்படும் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இதை புரிந்து கொள்ள இங்கு கவனிப்போம். எடுத்துக்காட்டு Na+ மற்றும் F-. இவை இரண்டும் சோடியம் குளோரைடு அயனி படிகத்தில் காணப்படும் நேர் மற்றும் எதிர் அயனி. Na+ என்பது சோடியத்தினுடைய அணு எண் 11. இது ஒரு எலக்ட்ரானை இழக்கும் பொழுது Na+ ஆகிறது. எனவே Na+ இல் 10 எலக்ட்ரான்கள் உள்ளன. F- என்பது குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரானை ஏற்று F- ஆகிறது. குளோரினுடைய அணு எண் 9. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக F- இல் காணப்படும் மொத்த எலக்ட்ரான்கள் 10. ஆக Na+ மற்றும் F- இல் 10 எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே இவை இரண்டினுடைய எலக்ட்ரான் அமைப்பானது 1s2 இந்த எலக்ட்ரான் அமைப்பு மந்த வாயுவான அணு எண் 10. எனவே அதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 ஆக Na+, F- ஆகிய இரண்டு அயனிகளினுடைய ஆரமானது மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்புடன் ஒத்து காணப்படுவதன் காரணமாக இவை இரண்டினுடைய ஆரங்களானது அவற்றினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் அமையும். இதை மனதில் கொண்டு இங்கு வருவோம். Radius of C+ நேர் அயனியினுடைய ஆரம் is proportional to 1/z செயலுறு C+. அதாவது நேர் அயனியின் செயலுறு அணுக்கரு மின்சுமைக்கு எதிர் விகிதத்தில் C+ இனுடைய ஆரம் அமையும். இது சமன்பாடு 2. அதுபோல radius of A- is proportional to 1/z செயலுறு A-. அதாவது A- என்ற எதிர் அயனியினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமையானது A- அயனியினுடைய ஆரத்திற்கு எதிர் விகிதத்தில் அமையும். இது சமன்பாடு 3. சமன்பாடு 2 ஐ 3 ஆல் வகுக்க, அதாவது radius of C+ by radius of A- is equal to 1/z செயலுறு C+ into z செயலுறு A- by 1. ஆக இவை இரண்டையும் கேன்சல் செய்யும் பொழுது radius of C+ by radius of A- is equal to z செயலுறு A- by z செயலுறு C+. இது சமன்பாடு 4 ஆக எடுத்துக்கொள்வோம். ஆக ஒரு அயனி படிகத்தில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகளின் ஆரத்தை கணக்கிட Z செயலுறு C+ தேவை, Z செயலுறு A- தேவை. இவை இரண்டையும் கண்டறிய ஸ்லேட்டர் விதிகள் பயன்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம். ஆக இந்த இரண்டு மதிப்புகளுடன் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 4 ஐ தீர்ப்பதன் மூலமாக நேர் மற்றும் எதிர் அயனிகளின் ஆரங்களை பாலிங் அளவீட்டின் மூலமாக கண்டறியலாம். 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடம் 5 கார மற்றும் காரமண் உலோகங்கள். இந்த வீடியோவிலே சோடியம் கார்பனேட்டை தயாரிக்கும் சால்வே முறையில் நிகழும் வேதி வினைகளின் சமன்பாடுகளை எழுதுக. இது நேரடியாக 5 மதிப்பெண் வினாவிலே கேட்பதற்கு வாய்ப்புள்ள கேள்வி. நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். சால்வே முறையில் எவ்வாறு சோடியம் கார்பனேட் அதாவது சோடா சாம்பல் தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். சால்வே முறையில் முதலில் அமோனியாவானது அமோனியம் கார்பனேட்டாக மாற்றப்படுகிறது. அதாவது NH3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அமோனியா நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினை புரிந்து NH4 twice CO3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அமோனியம் கார்பனேட்டாக மாற்றப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம். 2 நைட்ரஜன் ஆக அமோனியா முன்பு 2. இவ்வாறு உருவான அமோனியம் கார்பனேட் ஆனது சோடியம் குளோரைட் மற்றும் தெவிட்டிய அமோனியா கரைசல் உள்ள கலனில் குழாயின் வழியாக செலுத்தப்படுகிறது. கலனில் அடிபாகத்தில் இந்த குழாயின் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது செலுத்தப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயுவானது துளையிடப்பட்ட தட்டுகளின் வழியாக கரைசலினுள் கீழிருந்து மேலாக சென்று இந்த போக்கு குழாயின் வழியாக வெளியேறுகிறது. கலனில் என்ன வினை நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம். அமோனியம் பைகார்பனேட் ஆனது கலனில் உள்ள நீர் மற்றும் கலனினுள் செலுத்தப்பட்ட கார்பன் டை ஆக்சைடுடன் வினை புரிந்து
NH4HCO3 என்ற வாய்ப்பாட்டை கொண்ட அமோனியம் பை கார்பனேட்டாக மாற்றப்படுகிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோமா? 2 நைட்ரஜன், எனவே அமோனியம் பை கார்பனேட் முன்பு 2. இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது. இவ்வாறு உருவான NH4HCO3 என்ற வாய்ப்பாட்டை உடைய அமோனியம் பை கார்பனேட் ஆனது NaCl என்ற வாய்ப்பாட்டை உடைய சோடியம் குளோரைடுடன் வினை புரிகிறது. இதன் விளைவாக சோடியம் பை கார்பனேட், அதாவது NaHCO3 என்ற வாய்ப்பாட்டை உடைய சோடியம் பை கார்பனேட்டும் NH4Cl என்ற வாய்ப்பாட்டை உடைய அமோனியம் குளோரைடும் கிடைக்கின்றது. சோடியம் பைகார்பனேட் ஆனது கரைசலில் குறைந்த கரைதிறனை கொண்டுள்ள காரணத்தினால் வீழ்படிவாகிறது. இவ்வாறு பெறப்பட்ட சோடியம் பைகார்பனேட் வீழ்படிவு வடிகட்டப்பட்டு சூடுபடுத்தும் பொழுது சோடியம் பைகார்பனேட் சிதைந்து Na2CO3 என்ற வாய்ப்பாட்டை உடைய சோடியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீரும் கிடைக்கிறது. இச்சமன்பாட்டை சமன் செய்வோம். 2 சோடியம், எனவே சோடியம் பைகார்பனேட் முன்பு 2. சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது. இவ்வாறாக சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் ஆனது தயாரிக்கப்படுகிறது. நல்லியல்பு வாயு. What is ideal gas? பாயில் விதி, சார்லஸ் விதி, கேலோசாக் விதி மற்றும் அவகேட்ரோ விதி போன்ற விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்களே நல்லியல்பு வாயுக்கள். நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி. இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. நல்லியல்பு வாயுக்கள் என்பது என்ன? வாயுக்களின் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்களே நல்லியல்பு வாயுக்கள். எனவே வாயுக்களின் விதிகளில் முதலாவது இருப்பது பாயில் விதி. குறிப்பிட்ட வெப்ப மற்றும் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் கன அளவானது அழுத்தத்துடன் எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is proportional to 1/P. இது சமன்பாடு 1 என கொள்வோம். சார்லஸ் விதி. குறிப்பிட்ட அழுத்தத்தில் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் கன அளவானது வெப்பநிலையுடன் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V is proportional to T. இது சமன்பாடு 2 என கொள்வோம். அவகேட்ரோ விதி. சம வெப்ப அழுத்த நிலையில் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க கன அளவும் அதிகரிக்கும் என்பது அவகேட்ரோ விதி. இது சமன்பாடு 3. ஆக இந்த 3 சமன்பாடுகளையும் இணைக்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கி மாறிலியை புகுத்தி எழுத V is equal to nRT/P. இங்கு R என்பது வாயு மாறிலி, அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இதனுடைய மதிப்பானது 8.314 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின். இந்த சமன்பாட்டை மாற்றி எழுத PV is equal to nRT. இதுவே நல்லியல்பு வாயு சமன்பாடாகும். இந்த சமன்பாட்டிற்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் ஆகும். இங்கு P என்பது அழுத்தம். அழுத்தமானது பல்வேறு அலகுகளில் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். V என்பது கன அளவு, லிட்டரில் அல்லது டெசிமீட்டர் கியூபில் குறிக்கப்படுகிறது. N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை கெல்வினில் குறிக்கப்படுகிறது. நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT ஆகும். இந்த வீடியோவிலே கேலோசாக்கின் விதி, அவகேட்ரோவினுடைய கருதுகோள், நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவித்தல் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. வாயு விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்ற வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் என்பதை நாம் அறிவோம். நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV is equal to nRT. இந்த சமன்பாட்டில் P என்பது அழுத்தம், V என்பது கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, R என்பது வாயு மாறிலி, T என்பது வெப்பநிலை. 1873ஆம் ஆண்டு ஜொஹன்னஸ் டெட்ரிக் வான் டெர் வால்ஸ் அவர்கள் இயல்பு வாயுக்களை பற்றிய கணிதவியல் ரீதியான ஆய்வுகளின் அடிப்படையில் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசைகளின் காரணமாக 2 திருத்தங்களை முன்மொழிந்தார்கள். அவற்றுள் ஒன்று அழுத்தத்திற்கான திருத்தம், மற்றொன்று கன அளவிற்கான திருத்தம். ஆக இந்த 2 திருத்தங்களையும் நல்லியல்பு சமன்பாட்டில் புகுத்தி மாற்றி அமைக்கப்பட்ட சமன்பாடே வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. இச்சமன்பாட்டை பற்றி பார்ப்போம். அழுத்தத்திற்கான திருத்தம், பிரஷர் கரெக்ஷன். வாயுவின் அழுத்தமானது
அவ்வாயு மூலக்கூறுகள் கொள்கலனின் சுவற்றின் மீது மோதுவதால் ஏற்படும் விசைக்கு நேர்விகித தொடர்புடையது. இங்கு பார்ப்பது ஒரு கொள்கலன். அதில் உள்ள வாயுக்களில் ஒன்று. கொள்கலனின் சுவற்றில் மோதுவதால் அழுத்தம் உணரப்படுகிறது. ஆக கொள்கலனில் உள்ள வாயு மூலக்கூறுகள் இரண்டு விதமான கவர்ச்சி விசைக்கு உட்படுகின்றது. அவற்றுள் ஒன்று, கொள்கலனின் நடுவில் உள்ள மூலக்கூறுகள் சமன் செய்யப்பட்ட மூலக்கூறு கவர்ச்சி விசைகளின் காரணமாக கொள்கலனின் சுவற்றில் மோதுவதில்லை. அதே நேரத்தில் கொள்கலனின் சுவற்றுக்கு அருகில் உள்ள வாயு மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறுகளுக்கு பின்புறமாக உள்ள வாயு மூலக்கூறுகளினால் உள்நோக்கிய இழுத்தல் கவர்ச்சி விசையின் காரணமாக சுவற்றின் மீது மோதக்கூடிய வேகமானது குறைக்கப்படுகிறது. எனவே அளந்தறியப்பட்ட அழுத்தமானது வாயுவின் நல்லியல்பு அழுத்தத்தை விட குறைவானதாகும். அதற்கு காரணம் சுவற்றின் அருகில் உள்ள வாயு மூலக்கூறுகள் உட்புற உள்ள மூலக்கூறுகளால் உள்நோக்கிய இழுத்தல் விசைக்கு உட்படுகிறது. கொள்கலனின் சுவற்றிற்கு அருகே உள்ள ஒரு மூலக்கூறு உணரும் கவர்ச்சி விசையானது வாயுவின் அடர்த்தியின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என வான் டெர் வால்ஸ் கண்டறிந்தார். அதாவது P dash proportional to rho square. இச்சமன்பாட்டை ஒன்றென கொள்வோம். இச்சமன்பாட்டில் P dash என்பது அழுத்த குறைவு, rho என்பது அடர்த்தி. அடர்த்தியினுடைய வரையறையை நாம் அறிவோம் அல்லவா? அதாவது rho is equal to மோல்களின் எண்ணிக்கைக்கும் கன அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் தானே அடர்த்தி. அதாவது rho is equal to n by v. இங்கு n என்பது மோல்களின் எண்ணிக்கை, v என்பது கொள்கலனின் கன அளவு. ஆக சமன்பாடு 1இல் ரோவினுடைய மதிப்பை புகுத்தி எழுத P dash proportional to n square by v square. proportionalityயை நீக்கி விகித மாறிலியை புகுத்தி எழுத P dash is equal to a into n square by v square. இங்கு a என்பது விகித மாறிலி. ஆக அழுத்த குறைவு is equal to a into n square by v square. நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் is equal to இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் P dash. P dash என்பதை சற்று முன் தான் பார்த்தோம். அதாவது a into n square by v square. இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் புகுத்தி எழுத நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் is equal to இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் a n square by v square. இது சமன்பாடு 2ஆக கொள்வோம். அதாவது இயல்பு வாயுவின் அழுத்தம் பிளஸ் a n square by v square என்பது அழுத்தத்திற்கான திருத்தம், கன அளவிற்கான திருத்தம், வால்யூம் கரெக்ஷன். ஒவ்வொரு தனித்த வாயு மூலக்கூறும் ஒரு குறிப்பிட்ட கன அளவை அடைத்துக் கொள்ளுவதால் வாயு அடங்கிய கொள்கலனின் கன அளவினை, அதாவது v காட்டிலும் வாயுவின் உண்மையான கன அளவு குறைவானதாகும். இவ்விளைவிற்கான திருத்த காரணி v dash என கொள்வோம். இங்கு பார்ப்பது கோள வடிவிலான இரண்டு வாயு மூலக்கூறுகள். இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டுள்ளதாக கருதுவோம். ஆக இவை இரண்டினுடைய ஆரமும் r என குறித்துக் கொள்ளப்படுகிறது. இரண்டு கோள வடிவ வாயுவின் மூலக்கூறுகளின் மைய புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவானது 2r. ஆக ஒரு வாயு மூலக்கூறை சுற்றி காணப்படுகின்ற இந்த பரப்பானது புறக்கணிக்கப்பட்ட கன அளவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது v dash. இந்த புறக்கணிக்கப்பட்ட கன அளவு பகுதியில் மற்றொரு வாயு மூலக்கூறு நெருங்காது. ஆக இந்த பகுதிதான் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு v dash என அழைக்கப்படுகிறது. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு அதாவது 4π3 pi 2r3. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 into 4π3 pi r3. இங்கு 8 எவ்வாறு பெறப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2 cube அதாவது 2 into 2 into 2 is equal to 8. தனித்த வாயு மூலக்கூறின் கன அளவு Vm என கொள்வோம். கோள வடிவமுடைய ஒரு வாயு மூலக்கூறின் கன அளவு Vm is equal to 4π3 pi r3. இரு மூலக்கூறுக்கான புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 into 4π3 pi r3ற்காக Vm பிரதியிடுவோம். எனவே தனித்த வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு 8 into Vm by 2. இவற்றை சுருக்க 4Vm. ஆக 4Vm என்பது தனித்த வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு. கொள்கலனில் n வாயு மூலக்கூறுகள் உள்ளதாக கருதுவோம். எனவே n வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு is equal to n into 4Vm. எனவே n into b. இங்கு b என்பது
4bn. n வாயு மூலக்கூறின் புறக்கணிக்கப்பட்ட கன அளவு Nb. இங்கு b என்பது வான் டெர் வால்ஸ் மாறிலி. எனவே V dash is equal to Nb. அதாவது புறக்கணிக்கப்பட்ட கன அளவு is equal to Nb. ஆக V நல்லியல்பு is equal to V இயல்பு மைனஸ் V dash. புறக்கணிக்கப்பட்ட கன அளவினுடைய மதிப்பை இந்த வாய்ப்பாட்டில் பிரதியிட V நல்லியல்பு is equal to V இயல்பு மைனஸ் V dash க்கு பதிலாக Nb. இச்சமன்பாடு 3 என கொள்வோம். இங்கு வால்யூம் கரெக்ஷன் அதாவது கன அளவு திருத்தமானது V இயல்பு மைனஸ் Nb. எனவே அழுத்தத்திற்கான திருத்தம் P நல்லியல்பு is equal to P இயல்பு பிளஸ் AN ஸ்கொயர் by V ஸ்கொயர். கன அளவிற்கான திருத்தம் V நல்லியல்பு is equal to V இயல்பு மைனஸ் Nb. நல்லியல்பு வாயு சமன்பாடு PV is equal to nRT. ஆக இரண்டு திருத்தங்களையும் நல்லியல்பு வாயு சமன்பாட்டில் புகுத்தி எழுத P நல்லியல்புக்கு பதிலாக P இயல்பு பிளஸ் AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் இன்டு V நல்லியல்பிற்கு பதிலாக V இயல்பு மைனஸ் NB is equal to nRT. இச்சமன்பாடு வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. இச்சமன்பாட்டில் A மற்றும் B ஆகியவை மாறிலிகள். இந்த மாறிலிகளானது வான் டெர் வால்ஸ் மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. இந்த மாறிலியினுடைய மதிப்பானது வாயுக்களை பொறுத்து அமைகின்றது. ஆக P இயல்பு பிளஸ் AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் இன்டு V இயல்பு மைனஸ் NB is equal to nRT என்பது வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டிலிருந்து நிலைமாறு மாறிலிகளை எவ்வாறு பெறுவது? இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. வான் டெர் வால்ஸ் சமன்பாட்டை பார்ப்போம். P பிளஸ் AN ஸ்கொயர் பை V ஸ்கொயர் இன்டு V மைனஸ் NB is equal to nRT. இச்சமன்பாட்டில் P என்பது இயல்பு வாயுவின் அழுத்தம், V என்பது இயல்பு வாயுவின் கன அளவு, N என்பது மோல்களின் எண்ணிக்கை, A மற்றும் B ஆகியவை வான் டெர் வால்ஸ் மாறிலிகள், R என்பது வாயு மாறிலி மற்றும் T என்பது வெப்பநிலை. இச்சமன்பாடானது N மோல்களுக்கான வான் டெர் வால்ஸ் சமன்பாடு என்பதை நாம் அறிவோம். ஒரு மோலிற்கு மேற்கண்ட சமன்பாட்டை மாற்றி எழுத P plus A by V square into B minus B is equal to RT. இது சமன்பாடு 2ஆக எடுத்துக்கொள்வோம். மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து நிலைமாறு மாறிலிகள் PC, BC மற்றும் TC யின் மதிப்புகளை தருவிக்கலாம். ஒரு மோலிற்கான வான் டெர் வால்ஸ் சமன்பாடு. மேற்கண்ட சமன்பாட்டை விரிவாக்க P into V is equal to PV plus A by V square V கேன்சல் ஆக V minus PB minus AB by V square equal முன்பாக கொண்டு வரும் பொழுது minus RT is equal to 0. இது சமன்பாடு 3ஆக எடுத்துக்கொள்வோம். சமன்பாடு 3ஐ V square by P ஆல் பெருக்குக. V square by P into PV plus A by V minus PB minus AB by V square minus RT is equal to 0. P கேன்சல் ஆக V ஸ்கொயர் V பெருக்க V கியூப் பிளஸ் V ஸ்கொயர் V கேன்சல் ஆக AV by P மைனஸ் P கேன்சல் ஆக V ஸ்கொயர் மைனஸ் V ஸ்கொயர் கேன்சல் ஆக AB by P மைனஸ் RT V ஸ்கொயர் by P is equal to 0. மேற்கண்ட சமன்பாடானது V இன் அடுக்காக V கியூப் V ஸ்கொயர் V என மாற்றி விரிவாக்கும் போது V கியூப் மைனஸ் RT by P மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் B இன்டு V ஸ்கொயர் பிளஸ் AV by P மைனஸ் பிளஸ் A by P இன்டு V மைனஸ் AB by P is equal to 0. சமன்பாடு 4ஆக எடுத்துக்கொள்வோம். சமன்பாடு 4 B இல் அமைந்த முப்படி சமன்பாடாகும். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன். இச்சமன்பாட்டில் நிலைமாறு நிலையில் V இன் இம்மூன்று மதிப்புகளும் நிலைமாறு கன அளவு Vc க்கு சமம். மேலும் அழுத்தம், வெப்பநிலைகள் PC மற்றும் TC க்கு சமம். எனவே சமன்பாட்டை மாற்றி அமைக்க V cube minus RTC by PC plus B V square plus A by PC into V minus AB by PC is equal to 0. சமன்பாடு 4 என கொள்வோம். V is equal to VC அல்லவா? எனவே
V minus Vc is equal to 0. V minus Vc whole cube is equal to 0. அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவான a minus b whole cube ஐ நினைவுபடுத்துவோம். a minus b whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஆக v minus vc whole cube a minus b whole cube வாய்பாடுகள் ஒத்துள்ளதல்லவா? எனவே a விற்கு பதிலாக b எனவும் b க்கு பதிலாக vc எனவும் பிரதியிட்டு வாய்ப்பாட்டை எழுதும் பொழுது b cube minus 3bc v square plus 3bc square v minus vc cube is equal to 0. ஆக v a விற்கு சமமாகவும் vc ஐ b க்கு சமமாகவும் கொண்டு அல்ஜிப்ரா வாய்பாடான a minus b whole cube இன் அடிப்படையில் இச்சமன்பாடானது விரிவாக எழுதப்பட்டுள்ளது. இச்சமன்பாட்டை 5 என கொள்வோம். சமன்பாடு 4 ஐ நினைவுபடும். b cube minus rtc by pc plus b into v square plus a by pc into v minus ab by pc is equal to 0. சமன்பாடு 4 மற்றும் 5 ஒரே மாதிரியாக உள்ளது அல்லவா? எனவே v square b ஆகியவற்றின் குணகங்கள் மற்றும் மாறிலி மதிப்புகளை நாம் சமப்படுத்தலாம். முதலில் v square சமப்படுத்துவோம். minus 3vc v square is equal to minus rtc by pc plus b into v square. மைனஸ் மைனஸ் மற்றும் v square ஐ கேன்சல் செய்வோம். மீதம் உள்ளது 3vc is equal to rtc by pc plus b. அதுபோல 4வது சமன்பாட்டில் உள்ள v ஐயும் 5வது சமன்பாட்டில் உள்ள v ஐயும் சமப்படுத்துவோம். 3vc square v is equal to ab by pc into v. v கேன்சல் செய்ய 3vc square is equal to a by pc. அதுபோல மாறிலிகளை சமப்படுத்துவோம். minus vc cube is equal to minus ab by pc. minus minus cancel ஆக vc cube is equal to ab by pc. 3vc is equal to rtc by pc plus b என்ற சமன்பாட்டை 6 என கொள்வோம். அதுபோல 3vc square is equal to a by pc. இச்சமன்பாட்டை 7 என எடுத்துக்கொள்வோம். vc cube is equal to ab by pc. சமன்பாடு 8 என கொள்வோம். சமன்பாடு 6, 7, 8 ஆகியவற்றை கொண்டு 3 நிலைமாறு மாறிலிகளின் மதிப்புகளையும் எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். 1. நிலைமாறு கன அளவு. சமன்பாடு 8 ஐ சமன்பாடு 7 ஆல் வகுக்க vc cube by 3vc square is equal to ab by pc into pc by a அல்லவா? ஆக cube vc square ஐ கேன்சல் செய்ய vc by 3 is equal to a வையும் pc ஐயும் கேன்சல் செய்ய b. ஆக vc is equal to 3b. நிலைமாறு கன அளவு vc is equal to 3 into b. இது சமன்பாடு 9 ஆக கொள்வோம். 3 நிலைமாறு மாறிலிகளில் முதலாவது மாறிலியான நிலைமாறு கன அளவு vc is equal to 3b. நிலைமாறு அழுத்தம் 3vc square is equal to a by pc. சமன்பாடு 7. இச்சமன்பாட்டில் சற்று முன் கண்டறிந்த நிலைமாறு கன அளவின் மதிப்பான vc is equal to 3b ஐ பிரதியிட செய்வோம். 3 into vc க்கு பதிலாக 3b whole square is equal to a by pc. pc is equal to a by 3 into 3b whole square equal to a by 3 into 3 square 9 b square equal to a by 9 into 3 27 b square. எனவே pc is equal to a by 27 b square. அதாவது நிலைமாறு அழுத்தமானது pc is equal to a by 27 b square. இது சமன்பாடு 10 ஆக கொள்வோம். ஆக இரண்டாவது நிலைமாறு மாறிலியான நிலைமாறு அழுத்தம் pc is equal to a by 27 b square. மூன்றாவது நிலைமாறு மாறிலியான நிலைமாறு வெப்பநிலை Tc ஐ பார்ப்போம். 3vc is equal to rtc by pc plus b. சமன்பாடு 6 அல்லவா? இச்சமன்பாட்டில் vc இன் மதிப்பாக 3b ஐயும் pc இன் மதிப்பாக a by 27 b square ஐயும் பிரதியிட 3 into vc க்கு பதிலாக 3b equal to b plus rtc by pc க்கு பதிலாக a by
27b square. ஆக 3 into 3 9b minus b is equal to RTC into 27b square by a. 9b minus b is equal to 8b is equal to RTC into 27b square by a. நமக்கு தேவையானது TC. எனவே TC is equal to 8b into a by r into 27b square. b ஐயும் ஸ்கொயரையும் கேன்சல் செய்ய TC is equal to 8a by 27rb. இதுவே நிலைமாறு வெப்பநிலை TC ஆகும். ஆக மூன்றாவது நிலைமாறு மாறிலியான TC is equal to 8a by 27rb. மூன்று நிலைமாறு மாறிலிகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நிலைமாறு கன அளவு BC is equal to 3b. நிலைமாறு அழுத்தம் PC is equal to a by 27b square. நிலைமாறு வெப்பநிலை TC equal to 8a by 27rb. அக ஆற்றலின் சிறப்பியல்புகள் யாவை? இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி. இங்கு பார்ப்பது ஒரு சிலிண்டரில் வாயு மூலக்கூறுகள் குறிப்பிட்ட அழுத்தத்தில் காணப்படுகிறது. இந்த அமைப்பினுடைய அக ஆற்றல் என்பது அதில் உள்ள மூலக்கூறுகளின் மொத்த ஆற்றல் தானே. ஆக பாயிண்ட் நம்பர் 1, ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவை பொறுத்து அக ஆற்றல் அமைகிறது. எனவே அக ஆற்றல் பொருண்மை சார் பண்பாகும். 2, அமைப்பின் நிலையை பொறுத்து, அதாவது தொடக்க நிலை மற்றும் இறுதி நிலையை பொறுத்து அக ஆற்றல் அமைவதன் காரணமாக அக ஆற்றலானது ஒரு நிலை சார்பு. அமைப்பின் தொடக்க மற்றும் இறுதி நிலையை அடைவதற்கான வழியை பொறுத்து அக ஆற்றல் அமைவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 3, அமைப்பின் அக ஆற்றல் மாற்றமானது. இதை புரிந்து கொள்ள இங்கு பார்க்கவும். அமைப்பு ஒரு சிலிண்டரில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் வாயு மூலக்கூறுகள் உள்ளன. இந்த அமைப்பினுடைய தொடக்க அக ஆற்றலாக UI என கொள்வோம். இங்கு UI என்பது அமைப்பின் ஆரம்ப அக ஆற்றல். இந்த அமைப்பிற்கு சூழலில் இருந்து வெப்ப ஆற்றலை அளிப்பதன் மூலமாக அமைப்பில் உள்ள வாயு மூலக்கூறுகள் இடம்பெயர்கின்றன. இதன் விளைவாக விரிவடைதல் வேலையானது நடைபெறுகிறது. இந்த நிலையில் அமைப்பின் இறுதி அக ஆற்றலானது UF எனில் அமைப்பின் அக ஆற்றல் மாற்றமானது டெல்டா U is equal to UF minus UI. இங்கு UF என்பது அமைப்பின் இறுதி அக ஆற்றல், UI என்பது அமைப்பின் ஆரம்ப அக ஆற்றல். பாயிண்ட் நம்பர் 4, சுற்று செயல்முறைகளில் அக ஆற்றலில் எவ்வித மாற்றமும் நிகழ்வதில்லை. சுற்று செயல்முறை என்பது ஒரு அமைப்பு தொடக்க நிலையிலிருந்து இறுதி நிலையை அடைந்து மீண்டும் தொடக்க நிலைக்கு வருவதே ஆகும். ஆக சுற்று செயல்முறைகளினுடைய அக ஆற்றல் மாற்றமானது 0. பாயிண்ட் நம்பர் 5, UF less than UI. அதாவது ஒரு அமைப்பின் இறுதி அக ஆற்றலானது அமைப்பின் ஆரம்ப அக ஆற்றலை விட குறைவாக உள்ள போது அந்த அமைப்பினுடைய அக ஆற்றல் மாற்றமானது UF மைனஸ் UI தானே. இதில் UF UI விட குறைவாக உள்ள காரணத்தினால் டெல்டா Uவினுடைய மதிப்பானது எதிர்குறியை பெறுகிறது. பாயிண்ட் நம்பர் 6, UF greater than UI எனில் ஒரு அமைப்பின் இறுதி அக ஆற்றலானது ஆரம்ப அக ஆற்றலை விட அதிகமாக உள்ள போது அக ஆற்றல் மாற்றமானது டெல்டா U UF மைனஸ் UI is equal to நேர்குறி மதிப்பை பெறுகிறது. இந்த 6 பாயிண்ட்டுகளும் மிக முக்கியமானது. இந்த கேள்வியை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். தேர்வுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு கேள்வி. ஆக இந்த வீடியோவிலே அக ஆற்றல் வரையறு, அக ஆற்றலின் முக்கியத்துவம், அக ஆற்றலின் சிறப்பியல்புகள் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி. இதன் தேவை என்ன? இங்கு பார்ப்பது ஒரு முகவையில் சூடான நீர் உள்ளது. இது சூழலுக்கு நீராவி வழியாக
பொருண்மையையும் வெப்பத்தையும் கடத்தி சிறிது நேரத்தில் குளிர்ந்த நீராக மாறுகிறது. இந்த செயல்முறையானது தன்னிச்சையான செயல்முறை. அதே நேரத்தில் குளிர்ந்த நிலையில் உள்ள இந்த முகவையில் உள்ள நீரானது தானாக சூடான நீராக மாறுமா? இந்த செயல்முறை தன்னிச்சையற்றது. ஆனால் சூழலில் இருந்து வெப்பத்தை இந்த அமைப்பிற்கு வழங்கும் பொழுது செயல்முறை சாத்தியமாகிறது. அதாவது சூடான நீராக மாறுகிறது. இதன் மூலம் ஒரு செயல்முறை தன்னிச்சையானதா, தன்னிச்சையற்றதா, நிகழக்கூடியதா என்பதையெல்லாம் அறிய தேவைப்படுகின்ற விதிதான் வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி. இதை மேலும் புரிந்து கொள்ள மற்றொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். இங்கு பார்ப்பது சோடியம் ஹைட்ராக்சைடு. இதனுடன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்தவுடன் தன்னிச்சையாக சோடியம் குளோரைடையும் நீரையும் தருகிறது. உடன் வெப்பத்தை வெளியேற்றுகிறது. இந்த செயல்முறை தன்னிச்சையான செயல்முறை. இதனுடைய மறுதலையை கவனிப்போம். NaCl உடன், அதாவது சோடியம் குளோரைடுடன் நீர் சேர்த்து அந்த அமைப்பிற்கு வெப்பத்தை கொடுக்கும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உருவாவதில்லை. செயல்முறை நிகழ்வதில்லை. ஆக ஒரு குறிப்பிட்ட வினை நிகழும் தன்மையை விளக்க வெப்ப இயக்கவியல் இரண்டாவது விதி தேவைப்படுகிறது. வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியின் பல்வேறு கூற்றுகளில் ஒன்றான என்ட்ரோபி கூற்றை பற்றி பார்ப்போம். என்ட்ரோபி கூற்றை பார்ப்பதற்கு முன்பாக என்ட்ரோபி என்றால் என்ன, அது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இங்கு பார்ப்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் உள்ள மூலக்கூறுகள் அதிக அளவில் ஒழுங்கற்று காணப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து அமைப்பானது இந்த நிலைக்கு மாறும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவு சற்று குறைந்திருக்கிறது. இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவு மேலும் சிறிது குறைந்திருக்கு. இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவானது மேலும் குறைந்து காணப்படுகிறது. ஆக ஒழுங்கற்ற தன்மைக்கும் என்ட்ரோபிக்கும் என்ன தொடர்பு? ஒழுங்கற்ற தன்மை அதிகமாக உள்ள போது என்ட்ரோபியும் அதிகம். இவ்வாறாக பார்க்கும் பொழுது இந்த அமைப்பினுடைய ஒழுங்கற்ற தன்மை மிகவும் குறைவு. இதில் உள்ள மூலக்கூறுகள் பெரும்பாலும் ஒழுங்காக அமைந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அமைப்பினுடைய என்ட்ரோபி மிகவும் குறைவாக இருக்கும். ஆக என்ட்ரோபிக்கும் ஒழுங்கற்ற தன்மைக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை நினைவில் கொண்டு வரையறையை பார்ப்போம். என்ட்ரோபி என்பது ஒரு அமைப்பின் மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் வெப்ப இயக்கவியல் நிலை சார்பு. இது கேபிட்டல் S என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. வெப்ப இயக்கவியல் செயல்முறையின் விளைவால் ஏற்படும் என்ட்ரோபி மாற்றத்தை கணிதவியல் சமன்பாடாக பின்வருமாறு எழுதலாம். அதாவது ds is equal to dq மீள் செயல்முறை by T. ஆக என்ட்ரோபி மாற்றத்தினுடைய வரையறை என்ன? மீள் செயல்முறையில் உள்ள ஒரு அமைப்பின் வெப்ப மாற்றத்திற்கும் வெப்ப நிலைக்கும் இடையே உள்ள விகிதமானது என்ட்ரோபி மாற்றம் என வரையறுக்கப்படுகிறது. என்ட்ரோபி மாற்றத்தினுடைய அலகு மிக முக்கியம். இந்த வாய்ப்பாட்டை பாருங்கள். இங்கு Q என்பது வெப்பம் தானே. வெப்பமானது ஜூல் என்ற அலகில் வெளிப்படுத்தப்படுகிறது. அதுபோல வெப்பநிலையானது கெல்வினில் அளவிடப்படுகிறது. எனவே என்ட்ரோபி மாற்றத்தினுடைய அலகு ஜூல் பை கெல்வின். இதை ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் என எழுதலாம். ஆக என்ட்ரோபி S பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியினுடைய பல்வேறு கூற்றுகளில் முதலாவது கூற்று என்ட்ரோபி கூற்று. பார்ப்போம். இங்கு பார்ப்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பனிக்கட்டி உள்ளது. பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் ஒழுங்காக அமைந்துள்ளன. எனவே இதன் என்ட்ரோபி மிக குறைவு. அதே நேரத்தில் தன்னிச்சையாக பனிக்கட்டி உருகி நீராக மாறுகின்ற இந்த செயல்முறையில் நீரில் உள்ள மூலக்கூறுகள் ஒழுங்கற்று காணப்படுகின்றன. எனவே இந்த அமைப்பினுடைய என்ட்ரோபி அதிகம். இதை நினைவில் கொண்டு என்ட்ரோபி கூற்றை பார்ப்போம். ஒரு தன்னிச்சை செயல்முறை நிகழும் போது ஒரு தனித்த அமைப்பின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது. இதுவே என்ட்ரோபி கூற்று. இரண்டு விதமான செயல்முறைகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். அந்த இரண்டு விதமான செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம். ஒன்று மீளா செயல்முறைகள்.
இங்கு பார்ப்பது ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூன். இந்த பலூனில் அடைக்கப்பட்டுள்ள காற்று மூலக்கூறுகள் சற்று நெருக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஊசி கொண்டு இதை துளையிடும் பொழுது பலூன் வெடித்து அதில் உள்ள காற்று மூலக்கூறுகள் விரைவாக பரவும். இதன் காரணமாக ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கிறது, என்ட்ரோபி அதிகரிக்கிறது. ஆக மீளா செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் மொத்தமானது 0 விட அதிகமாக இருக்கும். அதாவது டெல்டா எஸ் மொத்தம் நேர்குறி மதிப்பை பெறும். மற்றொரு செயல்முறையானது மீள் செயல்முறை. இங்கு பார்ப்பது பனிக்கட்டி தன்னிச்சையாக நீராக மாறுகிறது. இது குளிர்விக்கும் பொழுது மீண்டும் பனிக்கட்டியாக மாறும். இத்தகைய செயல்முறை மீள் செயல்முறை. இவ்வாறான செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் மொத்தமானது 0 இருக்கும். அதாவது டெல்டா எஸ் மொத்தம் is equal to 0. 2. கெல்வின் பிளாங்க் கூற்று. ஒரு சுற்று செயல்முறையில் சூடான மூலத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அவ்வெப்பத்தின் ஒரு பகுதியை குளிர்ந்த மூலத்திற்கு மாற்றாமல் முழுவதும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது. இதுவே கெல்வின் பிளாங்க் கூற்று. கெல்வின் பிளாங்க் கூற்றை மற்றொரு முறை பார்ப்போம். ஒரு சுற்று செயல்முறையில் சூடான வெப்ப மூலத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அவ்வெப்பத்தின் ஒரு பகுதியை குளிர்ந்த மூலத்திற்கு மாற்றாமல் முழுவதும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது. இதுவே கெல்வின் பிளாங்க் கூற்று. இந்த கூற்றின் மூலம் நாம் அறிவது என்ன? ஒரு சிறந்த உராய்வற்ற இயந்திரத்தினால் கூட அதற்கு உள்ளீடு செய்யப்படுகின்ற வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய திறனை பெற்றிருக்காது. ஆக கொடுக்கப்படுகின்ற வெப்பம் முழுவதையும் 100% வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தினை வடிவமைக்க இயலாது. 3. கிளாசியஸ் கூற்று. எந்த ஒரு வேலையும் செய்யாமல் குளிர்ந்த வெப்ப மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற முடியாது. சூடான வெப்ப மூலத்திலிருந்து தன்னிச்சையாகவே குளிர்ந்த வெப்ப மூலத்திற்கு வெப்பம் மாற்ற முடியும். ஆனால் குளிர்ந்த மூலத்திலிருந்து வெப்பத்தை சூடான மூலத்திற்கு எந்த வேலையும் செய்யாமல் மாற்ற முடியாது. மீண்டும் ஒரு கிளாசியஸ் கூற்றை பார்ப்போம். எந்த ஒரு வேலையும் செய்யாமல் குளிர்ந்த மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற இயலாது. இதுவே கிளாசியஸ் கூற்று. வெப்ப இயந்திரத்தின் திறன். மீள் செயல்முறையில் செயல்படும் ஒரு வெப்ப இயந்திரத்தின் திறனானது அந்த இயந்திரம் எந்த இரு வெப்பநிலைகளுக்கிடையே செயல்படுகிறதோ அவற்றை மட்டும் பொறுத்தமைகிறது என்பதை லியோனார்டு கார்னாட் என்ற அறிஞர் கண்டறிந்தார். அதன் அடிப்படையில் ஒரு இயந்திரத்தின் திறன் என்பது உறிஞ்சப்பட்ட வெப்பத்திற்கும் செய்யப்படும் வேலைக்கும் இடையே உள்ள விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது இயந்திரத்தின் திறன் is equal to செய்யப்பட்ட வேலை by உறிஞ்சப்பட்ட வெப்பம். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த படத்தை பார்ப்போம். இங்கு சூடான மூலத்திலிருந்து வெப்பமானது மீள் செயல்முறையில் இயங்கும் இயந்திரத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதாவது அனுமதிக்கப்பட்ட வெப்பம் அல்லது இயந்திரம் உறிஞ்சிய வெப்பம் QH. உறிஞ்சப்பட்ட வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரம் வடிவமைக்க இயலாது என்பது கெல்வின் பிளாங்க் கூற்று. எனவே உறிஞ்சப்பட்ட வெப்பம் QH ஆனது குறிப்பிட்ட அளவு, அதாவது QC அளவு வெப்பமானது குளிர்ந்த மூலத்திற்கு பரிமாற்றப்படுகிறது. எனவே மீதமுள்ள, அதாவது QH மைனஸ் QC அளவிற்கான வெப்பம் மட்டுமே வேலையாக செய்யப்படுகிறது. இதை நினைவில் கொண்டு இந்த வாய்ப்பாட்டிற்கு வருவோம். திறன் ஈட்டா is equal to செய்யப்பட்ட வேலை QH மைனஸ் QC by உறிஞ்சப்பட்ட வெப்பம் QH. இதுவே ஒரு இயந்திரத்தின் திறனுக்கான வாய்ப்பாடு. இங்கு QH என்பது சூடான மூலத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட வெப்பம், QC என்பது குளிர்ந்த நிலையில் உள்ள மூலத்திற்கு மாற்றப்பட்ட வெப்பம். ஆக
eta is equal to QH minus QC by QH. இயந்திரத்திறன் சதவிகிதம் என்பது என்ன? eta percent is equal to QH minus QC by QH into 100. இதுவே ஒரு வெப்ப இயந்திரத்தின் திறன் சதவிகிதத்திற்கான வாய்பாடு. அதே நேரத்தில் இருவேறு வெப்பநிலைகளில் செயல்படும் இயந்திரம் என கொள்ளும் பொழுது அதன் வாய்பாடு ஈட்டா சதவிகிதம் is equal to TH minus TC by TH into 100. இங்கு TH என்பது உயர்ந்த வெப்பநிலை, TC என்பது குறைந்த வெப்பநிலை. இந்த வாய்ப்பாட்டை மேலும் சுருக்கி எழுத ஈட்டா சதவிகிதம் is equal to 1 minus QC by QH into 100. அதுபோல இரு வேறு வெப்பநிலைகளுக்கிடையே செயல்படும் இயந்திரத்திற்கான இயந்திர சதவிகித வாய்ப்பாட்டை சுருக்கி எழுத eta percent is equal to 1 minus TC by TH into 100. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.